பன்னீர் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 350 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பன்னீர் அதில் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுங்க. தக்காளி போட்டு ஆட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை பொரிச்சிருவோம். பன்னீர் உடையாத கலரணும். போட்டு நல்லா பரவலாக வச்சு விட்டுடுங்க. ரோஸ்ட் ஆனோன்னு திருப்பி போடுங்க. கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்குங்க. வாசனை கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்குங்க. இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுட்ருக்கோம். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி பசங்கக்கிட்ட கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லைக்கை போடுங்க. வாசனைக்கு கொஞ்சம் புதினா போடுங்க. ஐயோ, இல்லைன்னா கொத்தமல்லியை போடுங்க. ரோல் பண்ணி குழந்தைகிட்ட கொடுங்க. நல்லா சாப்பிடுவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.